ஹலோ கோடர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் HTML இருக்க பேசிக் டேக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அதே index.html தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணது. ஸோ இது இப்போ கம்பைல் பண்ணோம்னா நமக்கு HTML hello CSS தான் வந்து வரும். ஸோ இங்கே போயிட்டு இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் p டேக் அப்படின்றது பேராகிராஃப் டேக். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு p டேக் யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் டேக்கையும் p டேக்காக மாற்றிடுறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன்னா நமக்கு இந்த மாதிரி ரெண்டர் ஆகும். ஹலோ HTML ஹலோ CSS இப்படி ரெண்டர் ஆயிருக்கு. எப்படி கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நான் பாடிக்குள்ளே கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வர்றேன். நம்ம எப்படி HTML டேக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். தென் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டோன்னா அது க்ரீன் கலராக மாறிடுச்சு. ஸோ க்ரீன் கலராக ஆயிடுச்சுன்னா அது கமெண்ட் ஆகிடும். இப்போ நான் HTML அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு பார்த்தோன்னா ஸ்க்ரீனில் அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகாது. நம்ம பாடிக்குள்ளே இருக்க மற்ற டேக்ஸ் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது மாதிரி தான் வந்து கமெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேக் வந்து ஸ்ட்ராங் பார்க்கலாம். நான் என்னென்ன டேக்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ள என்டர் பண்ணுற டேக்ஸ்லாம் ஒன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ராங் ஆட் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா இப்போ நான் HTML நம்ம டெக்ஸ்ட் இருக்குல்ல அதை வந்து ஸ்ட்ராங்குள்ளே ரேப் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ராங்னு போட்டு அதுக்குள்ளே HTML போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா HTML மட்டும் போல்டாக இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் வந்து நமக்கு போல்டாக மாற்றும் டெக்ஸ்ட்டை. தென் CSSன்ற டெக்ஸ்ட்டை வந்து நான் EM அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ நான் அதுக்குள்ளே போடுறேன். போட்டுட்டு CSS போடுறேன். ஸோ EM வந்து நமக்கு வந்து இட்டாலிக்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே CSS பார்த்தீங்கன்னா இது இட்டாலிக்ஸில் வந்து இருக்குது. ஸோ அதான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு டேக் இருக்குது ஸ்மால் அப்படின்னு. நான் இந்த ஹலோவை ஸ்மால்குள்ளே ரேப் பண்ணுறேன். இதுக்குள்ளே இப்போ ஹலோ கொடுக்குறேன். இப்போ இதோட பிஹேவியர் எப்படி இருக்குது பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால், இது ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக தான் இருக்குது டிஃப்ரென்ஸு. பட் அதான் HTML டேக்ஸ் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். நம்ம CSSோட கம்பைன் பண்ணும்போது தான் நமக்கு தேவையான ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே நம்ம ஆல்ரெடி இப்போ கவர் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நான் இதை ஆட் பண்ணிடுறேன். ஸ்மால் டேக் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹெட்டிங்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் H1 வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. நமக்கு தேவையான ஹெட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உள்ளே போயிட்டு கூகுள் அப்படின்னு கொடுக்குறேன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு H1ல் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம H2 இந்த டெக்ஸ்ட் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் காப்பி பண்ணிட்டு இப்போ H2 கொடுக்குறேன். H2க்குள்ளே இந்த டெக்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த இதுக்கான டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். ஹெட்டிங்கான டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். H3 கூகுள், H4 கூகுள் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா விஷுவலாக நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ நான் ஹெட்டர் டேக் ஆட் பண்ணுறேன். ஸோ ஹெச்ன்னு மட்டும் ஆட் பண்ணுறேன். நம்ம இது வந்து கவர் பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லிஸ்ட் பார்க்கலாம். லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்குது HTML-ல. ஒன்று ஆர்டர்ட் லிஸ்ட், இன்னொன்று அன்ஆர்டர்ட் லிஸ்ட். நம்ம எப்பயும் போல் ஃபஸ்ட்டு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் பார்க்கலாம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு UL டைப் பண்ணிவிட்டு நான் டேப் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம எப்பயுமே ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நான் லிஸ்ட்டுக்குள்ளே ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறேன். 1 2 3 ஐட்டம்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். நமக்கு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் ஆர்டரிங் இல்லாதனால நமக்கு புல்லட்ஸாக வந்து டிஸ்பிளே ஆகுது. இதை நம்ம கஸ்டமைஸும் பண்ணலாம். இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக வந்து எல்லாமே டிஸ்க் ஷேப்பில் இருக்குது. நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து நம்ம கஸ்டமைசேஷனும் பண்ண முடியும். ஸோ இப்போ அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டாக இருக்குது. இதை நான் அப்படியே ஆர்டர்ட் லிஸ்ட்டை மாற்றுறேன். ஆர்டர்ட் லிஸ்ட்னா வந்து HTML பை டிஃபால்ட்டாக வந்து நமக்கு நம்பர்ஸ் வந்து அசைன் பண்ணிடும். சாரி, இப்போ ஆர்டர்ட் லிஸ்ட்னா நமக்கு வந்து நம்பர்ஸ் அசைன் ஆகிடும். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட், ஆர்டர்ட் லிஸ்ட் பார்த்துருக்கோம். ஸோ இதை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கவர் பண்ணதில் இப்போதைக்கு LI அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்க 2 டைப்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம டிவ் டேக் பற்றி பார்க்கலாம். டிவ் டேக்னா ஃபுல் ஃபார்ம் வந்து டிவைட் தான். அதாவது நம்ம ஸ்க்ரீன்ஸை வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சும்மா டேக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். மற்றபடி நம்ம HTML-ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்ம கொடுத்துருக்க டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இந்த டேக்ஸ் எல்லாம் வந்து குரூப் பண்ணி தான் வச்சுருப்போம். குரூப் பண்ணுறதுக்கு டிவ் டேக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்டைல்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம். டிவ் டேக் தான் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுவோம் நம்ம HTML யூஸ் பண்ணுறப்போ.
ஸோ இப்போ இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம div tagக்குள்ள போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ண அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஆர்டர்ட் லிஸ்ட் இப்போ இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டையும் வந்து நான் div tagக்குள்ள போட்டுக்கிறேன். ஸோ div tag வந்து அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து டிவைட் பண்ணி நமக்கு கொடுக்குறதுக்கு தான் வந்து div tag வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம ஸ்டைல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ CSS யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு div tags யூஸ் பண்ணோம்னா. பட் விஷுவல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் வராது. ஸ்டைல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இப்போ div பார்த்துருக்கோம். ஸோ நான் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் divன்னு. தென் ஸ்பேன் டேக் பார்க்கலாம். ஸோ ஸ்பேன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு திஸ் இஸ் அ ஸ்பேன் அப்படின்னு கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பேனுக்கும் நான் இங்கே கொடுத்துருக்க பேராகிராஃப் டேக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஏன்னா எல்லா டெக்ஸ்ட்டும் ஒரே மாதிரி தானே ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் இன்ஸ்பெக்ட் போகிறேன். இன்ஸ்பெக்ட் போயிட்டு நம்ம லேட்டர் வீடியோஸ்ல பார்க்கலாம் இன்லைன்னா என்ன பிளாக் எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு ஒரு விஷுவல் காமிக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு பி டேக். இப்போ பி டேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ சென்டர் கண்டென்ட்டுக்கு ஒன்று இருக்கு. அதை சுற்றி மேலே வந்து ஆரஞ்சு கலர் ரெண்டு டாப் அண்ட் பாட்டம்ல வந்து ஆரஞ்சு கலர் இருக்குல்ல. ஸோ அது ஸ்பேன் டேக் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்பேன் டேக்ல அந்த ப்ளூ மட்டும்தான் இருக்கு, அந்த ஆரஞ்சு இல்லை. அதே மாதிரி இப்போ நான் இங்கே ஹவர் பண்றேன். இந்த பி டேக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்க்ரீனில் இருக்க ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஆனால் அந்த ஸ்பேன் டேக் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஸ்பேஸ் மட்டும் தான் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ ஸ்பேன் டேக் வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பார்த்த எல்லா டேக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் டேக் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி க்ளோஸ் டேக் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லாமே அதே மாதிரி தான். இதில் சில ஸ்பெஷல் டேக்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு வந்து தேவையில்லை, நம்ம க்ளோஸ் டேக் வந்து கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஆர் டேக் வந்து யூஸ் பண்ணுறேன். இங்கே பிஆர் கொடுத்துட்டு டேப் பண்ணுறேன். இப்போ பிஆர் வந்துருச்சு. பிஆர் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ பிரேக் கொடுத்தோம்னா இப்போ நம்ம திஸ் இஸ் அ ஸ்பேன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு, அதாவது நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து மூவ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிட்டு நமக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்து ஷோ ஆகுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு வந்து க்ளோசிங் டேக் வந்து கொடுக்க வேண்டியதில்லை. அது நம்ம சில டேக்ஸ் மட்டும் இருக்குது, அதுக்குலாம் வந்து க்ளோசிங் டேக் தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் டேக் பார்த்தோன்னா ஹெச்ஆர் கொடுக்குறேன், ஹரிசாண்டல் ரோ கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சேவ் பண்ணல. சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி வந்திருக்கு. இதுக்கும் வந்து நமக்கு க்ளோசிங் டேக் தேவையில்லை. அதே மாதிரி க்ளோசிங் டேக் இல்லாத இன்னொரு டேக் வந்து இமேஜ். ஸோ இப்போ நான் இமேஜ் டைப் பண்ணி டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சோர்ஸ் ஏஎல்டின்னு ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் வந்து வந்திருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்கே பார்க்குறதெல்லாம் டேக்ஸ்க்குள்ள நம்ம ஏதாவது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குன்னா அதை வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஆட்ரிபியூட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே சோர்ஸ்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, ஆல்டர்னேட்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இப்போ சோர்ஸ்க்குள்ளே இப்போ இமேஜ்னால நம்ம சோர்ஸில் வந்து ஒரு இமேஜ் தான் வந்து பாஸ் பண்ணணும். இப்போ இமேஜ் பாஸ் பண்ணுறதுக்காக நான் லோக்கலில் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணுறேன் நம்ம இதில். இப்போ இங்கே போயிட்டு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், இமேஜ் அப்படின்னு. ஸோ இமேஜ்ன்ற ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் போயிட்டு நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன், நான் அதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பிக்சர்னு ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன், நான் அது போய் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் இந்த இமேஜ் ஃபோல்டருக்குள்ளே. பிக்சர் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த பிக்சர் வந்து நான் கோடில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம பாத் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ ரிலேட்டிவ் பாத் வந்து கொடுக்கணும். இப்போ index.html இருக்குது, அதாவது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இமேஜ்னு ஒரு ஃபோல்டர், ஒரு டைரக்டரி இருக்குது, அந்த டைரக்டரிக்குள்ளே picture.jpg இருக்குது. ஸோ அதனால நம்ம அந்த பாத்தை வந்து கொடுக்கணும். நீங்கள் ஸ்லாஷ் கொடுக்கணும். ஸ்லாஷ் கொடுத்தாலே நமக்கு காமிக்குது அது இமேஜ், அதாவது ஒரு டைரக்டரி அவைலபிள் இந்த ரூட்டில், அதே மாதிரி index.html அவைலபிள் அப்படின்னு காமிக்குது. நம்ம இந்த டைரக்டரி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் அதுக்குள்ள picture.jpg அவைலபிள் அப்படின்னு காமிக்குது. ஸோ நான் அது செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து லோட் ஆயிடுச்சு. இப்போ ஏஎல்டி ஆல்ட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் பிக்சர்னு இருக்குது, அதனால நமக்கு இமேஜ் லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் picture 1 அப்படின்னு போடுறேன். நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிடையாது லோக்கல் கோட் பேஸில். ஸோ இப்போ அதை ரன் பண்ணேன்னா வந்து இப்போது அந்த இமேஜ் வந்து அப்பியர் ஆகலை. பட் நம்ம எப்பயுமே வந்து ஆல்டர்னேட் வந்து கொடுக்கணும். இப்போ ஆல்டர்னேட்டாக இப்போ இந்த இமேஜ் லோட் ஆகலைன்னா நமக்கு அங்கே என்ன லோட் ஆகணும் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல நான் லோகோ அப்படின்னு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா இமேஜ் நம்ம ப்ரௌசர் வந்து இமேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்கும். இமேஜ் இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டில் என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோமோ அந்த டெக்ஸ்ட் வந்து லோட் ஆகும்.
இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு இமேஜ் இல்ல அப்படின்றனால இது டிஃபால்ட்டா நீங்க எல்லா வெப்சைட்ஸ்லயும் பார்த்திருப்பீங்க. இது மாரி தான் ஒரு பிளேஸ் ஹோல்டர் இமேஜ் வந்து லோட் ஆகும். லோட் ஆயிட்டு லோகோன்ற டெக்ஸ்ட் லோட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் இத ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டோம்னா, எப்ப இமேஜ் இருக்குன்னா அந்த ஆல்டர்னேட்டுக்குள்ள இருக்க கன்டென்ட் அந்த அட்ரிபியூட்ல இருக்க கன்டென்ட் வந்து லோட் ஆகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆங்கர் டேக் பார்க்கலாம். ஸோ நான் இத வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்து ஸ்பான் டேக் பார்த்தோம். ஹெச்ஆர் பார்த்தோம். தென் இமேஜ் டேக் பார்த்தோம். இப்போ ஆங்கர் டேக் பார்க்கலாம். ஆங்கர் டேக் வந்து நான் இங்க டாப்ல ஆட் பண்றேன். ஸோ ஆங்கர் டேக்னா நம்ம டைப் பண்ணிட்டு நீங்க டேப் பண்ணாலே வந்து லோட் ஆயிடும். இப்போ பாருங்க டைப் பண்ணிட்டு நான் டேப் பண்றேன். டேப் பண்ணோனே நம்ம ஹெச்ரெஃபோட லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இத கிளிக் பண்ணா ஒரு வெப் பேஜ் வர மாதிரி லோட் பண்றேன். அதாவது நான் இங்க கூகுள் அப்படின்னு கொடுக்குறேன். இது எப்படி ரெண்டர் ஆகும்னு பாருங்க. இது வந்து ஒரு லிங்க் மாதிரி ரெண்டர் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி லிங்க் மாதிரி ரெண்டர் ஆகும். ஸோ இப்போ இதை டேப் பண்ணா இதை நான் டேப் பண்றேன், அதை கிளிக் பண்றேன், எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஏன்னா நான் இங்க எதுவும் யூஆர்எல்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போ நான் கோட் போறேன். கோட்ல போயிட்டு இந்த ஹெச்ரெஃப்குள்ள நான் யூஆர்எல் கொடுக்குறேன். https google.com அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்ம இதை கிளிக் பண்றோம் அப்படின்னா கூகுள் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ கூகுள் வந்துடுச்சு. ஸோ கூகுள் நான் கிளிக் பண்றேன்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து லோட் ஆகும். ஓகே. ஸோ ஆங்கர் டேக் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக இருக்க பேஜஸை வந்து லோட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்டர்னலாக நம்ம ப்ராஜெக்டில் இருக்க ஃபைல்ஸே வந்து லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, நான் இங்கே போயிட்டு இன்னொரு HTML கிரியேட் பண்ணுறேன். about.html கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நான் HTML5 இதை நம்ம எம்எட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் எம்எட் யூஸ் பண்ணுறேன். எம்எட் யூஸ் பண்ணிவிட்டு இதில் வர இந்த மெட்டா டேக்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மெட்டா டேக்ஸ் எதுவும் இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம ஃபைனலாக ப்ராஜெக்ட் பண்ணும்போது இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ மெட்டா டேக்கை தூக்கிட்டு உள்ளே வந்து நான் ஒரு பி டேக் ஆட் பண்ணிக்கிறேன். பி டேக் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அபவுட் தானே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அபவுட் மீ அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ இன்னொரு HTML வந்து இருக்குது. ஸோ நான் index.htmlக்குள்ள போயிட்டு இப்போ இந்த பேஜ் வந்து நம்ம லிங்க் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து கூகுள் பேஜ் வந்து அதாவது எக்ஸ்டர்னல் பேஜ் வந்து லிங்க் பண்ணோம். இப்போ இன்டர்னலாக நம்ம கிரியேட் பண்ண ஒரு பேஜ் வந்து லிங்க் பண்ண போகிறோம். ஸோ இது லிங்க் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி இமேஜுக்கு யூஸ் பண்ண மாதிரி தான் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ரூட்டில் இருக்க எல்லா ஃபைல்ஸும் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நமக்கு about.html தான் தேவை. ஸோ நான் about.html செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து about அப்படின்னு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நமக்கு பேஜில் எப்படி டிஸ்பிளே ஆகுது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா about அப்படின்னு ஒரு பேஜ் வந்து அதாவது ஒரு லிங்க் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா about me அப்படின்னு நம்ம டெக்ஸ்ட் கொடுத்தோம்ல, ஸோ அது வந்து லோட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இது மாதிரி தான் ஆங்கர் டேக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் ஆங்கர் டேக்கை அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம பேராகிராஃப் வந்து ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம பேராகிராஃப்னா ஜென்ரலாக வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பேராகிராஃப் தான் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஹெட்டிங் வேணும்னா நம்ம ஹெட்டர் டேக்ல வந்து கொடுப்போம். H1, H2, H3 இது கொடுப்போம். பட் அதுக்கு கண்டென்ட் வந்து தேவை அப்படின்னா இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் இங்கனக்குள்ள ஒரு ஹெட்டர் டேக் ஆட் பண்ணுறேன். H1 டுடேஸ் நியூஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு நியூஸ் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த ஹெட்டிங் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பி டேக் ஆட் பண்ணுறேன். பி டேக்ல நம்ம ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் வந்து எப்பயும் ஆட் பண்ண முடியும் விஎஸ் கோட்ல. இப்போ லோரம் டைப் பண்ணுறேன். லோரம்னா எம்எட் அப்ரிவேஷன் அப்படி வருது. இதை டேப் பண்ணேன்னா நம்ம ஒரு டம்மி டெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய டெக்ஸ்ட் வந்து லோட் ஆகும். ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் டேக்குள்ள லோட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரெண்டராயிருக்கு. ஸோ ஹெட்டர் டேக் வந்து நம்ம ஹெட்டிங்ஸ் இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். மற்ற டெக்ஸ்ட் ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாத்துக்குமே பேராகிராஃப் டேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பேராகிராஃப் டேக் வந்து லோட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ பேராகிராஃப் பார்த்துருக்கோம். நான் இதையும் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து HTML இருக்க பேசிக் டேக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் சிம்னாட்டிக் டேக்ஸ் இருக்கு. சிம்னாட்டிக் டேக்ஸ் தான் வந்து இப்போ HTML5ல இன்ட்ரடியூஸ் பண்ணது. இப்போதைக்கு HTMLல வைடா வந்து சிம்னாட்டிக் டேக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். சிம்னாட்டிக் டேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு பேசிக்கா வந்து இந்த டேக்ஸ் எல்லாம் HTML டேக்ஸ் வந்து இந்த வீடியோல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ.